15 தினத்துக்குள்ள இன்னைக்கு இந்த நாளை நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன். 15 தினத்துக்குள்ள இந்த சகோதரிக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க வருத்தம் தெரிவிக்கலன்னா 16வது நாள் நடிகர் விஜய் அவர்களுடைய பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்தை எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்க முற்றுகையிட்டு கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை இப்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்க வீரலட்சுமி யார் இவங்க, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த வீரலட்சுமி? தமிழர் முன்னேற்ற படையில மக்கள் அமைப்பு நிறுவனர். ஒரு காலத்துல சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணி அது மூலமா தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்துல சௌமியா, அந்த பொண்ணோட வயசு வந்து 17. அந்த பொண்ணு வந்து தளபதியோட வெறித்தனமான ரசிகை. அவங்க வந்து பாலியல் வன்கொடுமையால அந்த அவமானத்தால தீக்குளிச்சுட்டாங்க. அந்த உயிருக்கு போராடுற அந்த கடைசி நேரத்துல தளபதி அவர்களை பார்க்கணும்னு சொன்னதாகவும், தளபதி தனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதாகவும், ஆனா அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் மேல இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த தீக்காயங்களோட அந்த ரணத்தோட உங்களுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தான். அந்த காணொலி அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேட்டலைட் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது. ஆனா அந்த குழந்தையோடைய அந்த அவல குரல் உங்களுடைய செவிக்கு கேட்கல. அவ்வளவு ஈவு இறக்கமற்ற குணம் நடிகர் விஜய் உங்களுக்கு ரசிகையா இருந்ததை விட இந்த குழந்தை வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரசிகையா இருந்து, நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகையா இருந்து, அவன் அந்த கோரிக்கை அவங்களுக்கு வலியுறுத்தி இருந்திருந்தானா நேரடியா அந்த குழந்தைய நேரடியா வந்து பார்த்து அந்த குழந்தையுடைய உயிரை பாதுகாத்திருப்பாங்க, காப்பாத்திருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த குழந்தையோடைய அந்த கோரிக்கையை செவி சாய்க்கல. அந்த குழந்தைக்கு நீங்க எந்த ஒரு உதவி செய்யறதுக்கும் முன் வராத மனம் இல்லாத நடிகர் விஜய். நீங்க டிவி கால இருக்கிற என் தம்பி தங்கைங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இருக்கிறேன். நான் 20 வருஷமா நான் நடிகர்களை எதிர்த்து நான் போராட்ட காலத்தில் நின்று போராடிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? இது போல நடிகர்கள் பின்னாடி ரசிகையா இருந்து ஒரு உதவின்னு கேட்டு முன் வராத நடிகர்கள் பின்னாடி நீங்க எல்லாருமே போயிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாருமே பழகடைக்காயா வச்சு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது டூப் போட்டு தெருவா டுபாக் ஒரு டைலாக் விட்டு யாரோ கொடுக்குற பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டுக்காக உங்களை பகடைக்காயா வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சமாதியில இருந்து இன்னைக்கும் நடிகர் விஜய் அவருக்கு நான் இன்னைக்கு இந்த நேரத்துல நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 15 தினத்துக்குள்ள நீங்க அந்த குழந்தையோடைய குடும்பத்தார நேர்ல சந்திச்சு அந்த குழந்தை எனக்கு வச்ச கோரிக்கை நான் மறுதளிச்சுட்டேன், அந்த குழந்தைக்கு நான் வந்து அந்த குழந்தையுடைய உயிர் போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்கன்னு அந்த குடும்பத்தார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம தாவேகாவோட தம்பி தங்கைகளே, நாளைக்கு நடிகர்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தளபதி விஜய் அவர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு நடிகரா தெரியலையா, இல்ல அவரை நீங்க நடிகரா நினைக்கலையா? இன்னொரு சம்பவம் என்னன்னா, 15 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ இந்த சம்பவத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பனையூர்ல இருக்க விஜயோட ஆபீஸ்ல வந்து முற்றுகையிட்டு கண்டனம் தெரிவிக்க போறதாவும் சும்மாலாம் சொல்லல, சவால் போட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ல, நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல, இல்ல அப்ப ஆட்சியில இருந்தவங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம்ல. மது ஒழிப்பால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுது, அதெல்லாம் எதிர்த்து நீங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப ரீசெண்டா என்ன சொன்னாங்க, மஞ்சள் கலர் பஸ், பச்சை கலர் பஸ், இப்படி எந்த பஸ் ஓடுனாலும் கடைசியில எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி கடைசியில ஜெயிக்க போறது யாரு? பிங்க் கலர் பஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. அந்த பிங்க் கலர் பஸ்ஸோட இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு? பழைய இயம்பித்தாலைக்கு பேர்ச்சம்பளம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமா இருக்கு. மழை பெஞ்சா தண்ணி வந்து உள்ள விழுது. இதனால ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இத பத்தி ஒரு பள்ளி மாணவி ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. இத கொஞ்சம் கேட்டுவாங்களேன். பஸ்ல வந்து உட்கார்ந்துக்கலாம்னு பார்த்தா பஸ்லயே ஓட்டணும், பஸ்லயே நினைச்சிட்டு வரோம். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு புக்கெல்லாம் நினைச்சிட்டு புக்ல ஹோம்வொர்க் எழுதலாம் டீச்சர்ஸ் திட்டுறாங்க. அப்ப டீச்சர்ஸ் திட்டினா மிஸ் புக் நினைச்சிருச்சுன்னு சொன்னா கேட்பாங்களா? ஏமா நிறைய வச்சுங்கன்னு கேட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப மழை பஸ் வரணுங்கன்னா மழை சொட்டுது, மழை தண்ணி சொட்டுது, எல்லாத்துக்கும் சொல்லி யாருமே நடவடிக்கை எடுக்கல. அப்ப போராடுதானே செய்ய முடியும்? அப்ப டெய்லி
மாதிரி இருக்க முடியுங்களா? எங்க சாலை வேணும்னா எங்க சாலைக்கு நாங்க தானே போராட முடியும். அதனால மாவட்ட ஆட்சியர் வரட்டும், அப்பதானே எந்திரிப்பாங்க. எங்க சாலை தரீங்களா தர மாட்டீங்க, அப்பதானே முடிவு. தந்தீங்கன்னா எந்திரிக்கலாம், தரலினா உட்கார்ந்து தான் எத்தனை மணிக்கு 10 மணி ஆனாலும் உட்கார்ந்து தானே இருப்போம். எங்களோட முடிவு இதுதானே. பாத்தீங்களா, இந்த மாதிரி திமுகவோட ஆட்சியில எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. அத பத்தி எல்லாம் இவங்க எதுவுமே கேட்கல. ஆட்சியில இருக்க தளபதி ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்காத நீங்க இப்போ பீக்ல இருக்க தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றது ஏங்க? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பப்ளிசிட்டி மட்டும்தான். தளபதி அவர்கள் ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட், அனிதா இஷ்யூன்னு எல்லாத்துக்குமே முன்னாடி போய் நின்றுருக்காரு. ஆனா தளபதி நேர்ல போய் பார்க்க முடியாத போதும் தன்னோட ரசிகர்களை அனுப்பி வச்சாரு. கொடுத்த காசுக்கு மேல இன்னாமா கூவுறீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.